Hi viewers, the third part of the urinary system. When urinary systemத்தில் கிட்னியை பற்றி பார்த்தோம், எப்படி யூரின் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு யுரேட்டர், கண்டினியூஷன் ஆஃப் த கிட்னி, யுரேட்டர், யூரினரி பிளாடர், யுரேத்ரா, இந்த மூணை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ட்ரிபிள் யூ அப்படின்னு சொல்லணும். யுரேட்டர், யூரினரி பிளாடர் அண்ட் யுரேத்ரா. கிட்னி 4 பாட்டும், அதில் கிட்னியை பற்றி நாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ யுரேட்டர், யூரினரி பிளாடர், யுரேத்ரா தருக்கு பாருங்க. கிட்னி அப்புறம் கீழே பாருங்க, சீக்கிய யுரேட்டர், அப்புறம் யூரினரி பிளாடர், கீழே உள்ள ஒரு கிளாய் மாதிரி இருக்கு பாருங்க, அதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா யுரேத்ரா அப்படின்னு சொல்லணும். ரைட், இதில் பார்த்தோம்னா இந்த கிட்னியை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அது ரெண்டாவது ஒரு குழாய் மாதிரி இருக்கு பாருங்க, கிட்னிலேருந்து வெளியே வர குழாய், அந்த யூரேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். யூரேட்டருங்கிறது ஒரு குழாய், கிட்னியிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு குழாய். நல்லா இருக்கு பாருங்க, கிட்னிலேருந்து வெளியே வரும், எதில் போய் ஜாயிண்ட் ஆகுது, யூரினரி பிளாடரை போய் ஜாயிண்ட் ஆகுது. The ureters are the tube that convey the urine from the kidney to the bladder. கிட்னியிலிருந்து வரக்கூடிய யூரினை அப்படியே பிளாடர் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு குழாய் தான் யூரினரி பிளாடர். வேறு ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. இட்ஸ் அ டியூப், ஒரு நீளமான குழாய். இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. யூரினை கிட்னியில் உருவாகிற யூரினை அப்படியே யூரின் டேங்குன்னு சொல்லக்கூடிய பிளாடருக்கு கொண்டு வர்றது தான் அதனுடைய வேலை. ரைட், எவ்வளவு நீளம் இருக்கும்? 25 to 30 சென்டிமீட்டர், 1 ஃபீட் கிட்டத்தட்ட ஒரு அடி நீளம் என்னச்சு அப்படின்னு பார்த்தோம். நீளமான ஒரு குழாய், அதனுடைய டயாமீட்டர் 3 millimeter. The ureter is a continuous with a funnel shaped renal pelvis. Renal pelvisல பார்த்தோம்னா funnel shapeல கிட்னியில் இருக்கும், அதனுடைய கண்டினியூஷன் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா the ureter. It passes downward through the abdominal cavity. எங்கே போகும்? அப்டாமினல் கேவிட்டியில் அப்படியே கிளினிக் passes obliquely through the posterior wall of the bladder. பிளாடருக்கு பின்னாடி ஜாயிண்ட் ஆகும். தருவார், பிளாடருக்கு பின்னாடி என்னச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிளாடரில் ஜாயிண்ட் ஆகும். வித் யூரின் அக்குமுலேட், யூரின் அக்குமுலேட் ஆகும்போது and the pressure in the bladder rise, the ureter are compressed and opening occluded. நல்லா கவனிச்சு. So here when the urine accumulate and the pressure increase in the bladderல யூரின் அக்குமுலேட் ஆனோடனே இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த யூரினரி யுரேட்டர்ஸ் என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா அக்குமுலேட் பிளாக் ஆகிடும். ஏன் அப்படி பிளாக் ஆகுது? இந்த பாருங்க, இந்த பிளாடரில் யூரின் ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த யூரேட்டர் பிளாக் ஆகிடும். ஏன் பிளாக் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லைன்னா யூரின் அப்படியே ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சோம். இதில் எப்படி போக ஆரம்பிச்சிடும்? அப்படியே ரிவர்ஸில் கிட்னிக்கு போக ஆரம்பிச்சிடும். அதை ஸ்டாப் பண்ணணுங்க. இட் ப்ரிவென்ட் த ரிஃப்ளக்ஸ் ஆஃப் த யூரின் இன் டு த யுரேட்டர் டுவர்ட்ஸ் த கிட்னி. கிட்னியை நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிறக்கா. ரைட், என்ன இருக்குது அப்படி? எப்போவுமே மற்ற ஆர்கன்ஸில் பார்க்க மாதிரி தான் இதுவும் 3 லேயர்ஸ்னால இருக்குது. அவுட்டர் லேயர், மிடில் லேயர், இன்னர் லேயர். அதனுடைய டிரான்ஸ்வர் செக்ஷன், குறுக்குவெட்டு தோட்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அவுட்டர் லேயர் இஸ் அ கவரிங் லேயர். அது எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா அது வருங்க ஃபைப்ரஸ் கோட்டுனால் ஆனது. அடுத்து மிடில் லேயர் எதனால் இருக்குது? மசில்ஸ்னால் ஆனது. என்ன மசில்ஸ் இருக்குது? ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது. அண்ட் இன்னர் லேயர் இட்ஸ் அ மியூகோசா லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் லைன்டு வித் டிரான்சிஷனல் எபித்தீலியல். டிரான்சிஷனல் எபித்தீலியல்ஸ்னால ஆனது. ஸோ யுரேட்டர்ங்கிற குழாய் 3 லேயர்ஸ்னால ஆனது. அவுட்டர் லேயர் என்னது? ஃபைப்ரஸ் லேயர். மிடில் லேயர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மஸ்குலர் லேயர். அண்ட் இன்னர்மோஸ்ட் லேயர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் மியூகோசா லேயர். வெரி சிம்பிள். இதனுடைய ஃபங்க்ஷன், கிட்னியில் உருவான யூரினை பிளாடருக்கு கொண்டு வருது. இந்த யுரேட்டர் propel the urine from the kidney into the bladder by peristaltic movement, contraction of the smooth muscle. எப்படி வருது? ஒரு குழாயில் ஒரு டியூப், இந்த டியூப்பில் எப்படி யூரின் பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா பெரிஸ்டாலிக் மூமெண்ட். கேள்விப்பட்டிருக்கேன், டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிக்கும்போது அப்படி சுருங்கி விரியுது. அப்படி யூரின் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ரைட், ஸோ வெரி சிம்பிள். ஒரு 1 ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு நீளமான குழாய் தான் யூரேட்டர். ஒரு ஆளுக்கு 2 யூரேட்டர் இருக்கும். 2 கிட்னியிலேருந்து வெளியே வரக்கூடியது தான் யூரேட்டர்.
எவ்வளோ நீளம் இருக்கும்? 25 to 30 சென்டிமீட்டர் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கும். ரைட். 3 லேயர்ஸ்னால ஆனது. அவுட்டர் லேயர் இஸ் அ ஃபைப்ரஸ் லேயர், மிடில் லேயர் இஸ் அ மஸ்குலர் லேயர் அண்ட் இன்னர் மோஸ்ட் லேயர் இஸ் அ மியூக்கோசா. அண்ட் அதனுடைய ஃபங்க்ஷன் வெரி சிம்பிள். கிட்னியில் உருவான யூரினை அப்படியே பிளாடருக்கு கொண்டு வர்றது, வேறு எதுவும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. ரைட். அடுத்த பாட்டு தருக்கு பாருங்க, பிளாடர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஃபர்ஸ்ட் டயக்ராம்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் தருக்கு பாருங்க. இந்த பிளாடர், யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா சிம்பிளான லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வடிவேலு பாசையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா யூரின் டேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூரினரி பிளாடர் இஸ் நத்திங் பட் த டேங்க். வீட்டில் நாம் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னு பார்த்தா, டேங்கை தண்ணியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்ல. எப்பப்போ தேவையோ மோட்ரு போட்டு டேங்கில் ஏற்றிடுவோம். அப்புறம் எப்பப்போ தேவையோ பைப்பை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல யூரின் வந்து அப்படியே அந்த பிளாடரில் போய் ஸ்டோர் ஆகிடும். எப்போ நமக்கு யூரின் பாஸ் ஆகணும் ஃபீல் பண்ணுறோமோ உடனே நம்ம என்னது அப்படின்னு பார்த்தோம்னா யுரேத்ரா வழியாக யூரின் பாஸ் ஆகுது. ஸோ யூரினரி பிளாடர் இஸ் அ ரிசர்வையர். ரிசர்வையர்னா என்னது? டேங்க். ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் ரிசர்வையர். அண்ட் இட் லைஸ் இன் த பெல்விக் கேவிட்டி. இதில் இருக்குது பெல்விக் கேவிட்டி. அண்ட் பியர் ஷேப்டு, கிட்டத்தட்ட முக்கோணமாக இருக்குது. பியர் ஷேப் பட் மோர் ஓவல் வென் இட் ஃபுல் வித் யூரின். ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும், அதான் பியர் ஷேப்பில் இருக்கும். கொஞ்சம் அப்படியே யூரின் ஆக ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கி உருண்டை ஓவர் ஷேப்பில் கோழி முட்டை மாதிரி ஆகிடும். அண்ட் இட் ஹேஸ் ஆன்டீரியர், சுப்பீரியர், போஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஆன்டீரியா முன்பக்கம், போஸ்டீரியா பின்பக்கம், சுப்பீரியர்னா மேல் பக்கம். போஸ்டீரியர் பின்பக்கம் உள்ள சர்ஃபேஸுக்கு பேர் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து the bladder open into the urethra at the lowest point is the neck அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல the bladder இந்த பிளாடர் வந்து இந்த இடத்துல வந்து மீட் ஆகுது, ஐ மீன் யுரேத்ராவோட கன்னியூ ஆகுது, அந்த இடத்துக்கு பேர் நெக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட். எப்படி யுரேட்டர் மாதிரி இதுவும் 3 லேயர்ஸ்னால ஆனது. ஃபர்ஸ்ட் அவுட்டர் லேயர், மிடில் லேயர் அண்ட் இன்னர் லேயர். அவுட்டர் லேயரில் எதனால் ஆனது? இட்ஸ் அ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இட்ஸ் அ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இதாக இருக்கு பாரு அவுட்டர் லேயர். சிஹியர் இதே மாதிரி தான் இருக்கு பாரு. இந்த அவுட்டர் லேயர் வெளிப்பக்கமாக இருக்கிறது பாருங்க. இட்ஸ் அ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூனால் ஆனது. அதில் என்னது இருக்கும்? பிளட் இருக்கும், லிம்பாட்டிக் வெசல்ஸ் இருக்கும், நர்வ்ஸும் இருக்கும். அண்டு பெரிட்டோனியத்தினால கவர் ஆகிடும். சர்ஃபேஸ் கவர்டு பை த பெரிட்டோனியம். அடுத்து மிடில் லேயர் தான் முக்கியமான ஒன் லேயர். இட் கன்சிஸ்டிங் ஆஃப் மாஸ் ஆஃப் இன்டர்லாகிங் ஸ்மூத் மசில் ஃபைபர்ஸ் அண்ட் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் லூஸ்லி அரேஞ்ச் இன் 3 லேயர்ஸ். 3 அடுக்காக இந்த மசில்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அரேஞ்ச் ஆகிடும். அண்ட் திஸ் இஸ் கால்டு டெட்ரூஷர் மசில்ஸ். திஸ் இஸ் கால்டு டெட்ரூசல் மசில்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். யூரினரி பிளாடரில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய மசில்ஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா டெட்ரூசர் மசில்ஸ். டெட்ரூசர் மசில்ஸ் நிறைய தடவை கேட்பாங்க. அண்ட் இட் எம்டி த பிளாடர் வென் இட் கான்ட்ராக்ட். இந்த மசில் சுருங்கும் போது இந்த பிளாடர் வந்து யூரின் வெளியே போகும். எல்லாம் கவனிச்சுட்டு டெட்ரூசர் மசில்ஸ் எப்போ நமக்கு வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுதோ அப்போ யூரின் பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் இன்னர் லேயர் இஸ் த மியூக்கோசா லேயர். இட்ஸ் லைன்டு வித் டிரான்சிஷனல் எபித்தீலியம். இதாக இருக்குது பாருங்கள். இட்ஸ் அவுட்டர் லேயர். சி இன்னர் மோஸ்ட் லேயர் மியூக்கோசா அண்ட் சப்மியூக்கோசா அண்ட் இந்த டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்க. அதான் முக்கியமான ஒன்று. அதான் டெட்ரூசர் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ இட்ஸ் a bladder and it's made up with 3 layers. Outer layer is a connective tissue layer and the middle layer is the tetrusal muscle layer and innermost layer is the transitional epithelial layer. Right. அடுத்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிப்போம். இதாக இருக்கும் இந்த ட்ரைகோன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைனா அர்த்தம் 3. இந்த 3 ஹோல் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹோல் எதில் உள்ளது? இந்த 2 ஹோல் இருக்குது பாருங்கள். இந்த 2 ஹோல் எதில் ஒன்று? 2 யுரேட்டரும் பின்னாடி வந்து யூரினரி பிளாடரில் வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த ஹோல் அதுக்கு பேர் என்ன? யுரேட்டரிக் ஆரிஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று கீழே வெளியே வருது பாருங்கள், யூரின் வெளியே வருது பாருங்கள் யுரேத்ராவுக்கு, அது ஒன்று. இந்த 3 ஹோலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரைகோன் அப்படின்னு வச்சுருக்காங்க. சி திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர். 3 ஹோலும் டு மேக் த ட்ரைகோன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா
The three orifices in the bladder wall form the triangle or trichone அப்படிங்கிற த்ரீ ஆர்பிஸ். ஆர்பிஸ்னானது ஹோல்னு அர்த்தம். என்ன ஹோல்? ஃபஸ்ட்டு 2 ஹோல் இதில் உள்ளது யுரேட்டர்லேருந்து வரக்கூடிய ஹோல். 2 குழாய் வந்து அட்டாச்சு ஆகுதா, இன்னொரு குழாய் இதில் வந்து யுரேத்ராவில் உள்ள குழாய். The upper 2 orifices on the posterior wall of the opening of the ureter தான் சொன்னேன். பின்பக்கமாக வந்து தான் ஜாயிண்ட் ஆகும். The lower orifice is the position of the origin of the urethra. தருக்கு பாருங்க, யுரேத்ரா வெளியே போகக்கூடிய ஆரிஜின். ரைட். Where the urethra commences is the thickening of the smooth muscle layer forming the internal urethral sphincter. It is not under voluntary control. இது உங்களோட கண்ட்ரோலில் இருக்காது. தருக்கு பாருங்க, தருக்கு பாருங்க, இன்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தருக்கு பாருங்க, எப்போ பிளாடர் முடிஞ்சு யுரேத்ரா ஆரம்பிக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பிங்டர்னா வால்வு மாதிரி அப்படி அடைச்சி திறந்துக்கிடும். எப்படி வாய்க்காலில் தண்ணி போட்டோம்னா போடுமோ அதே மாதிரி. இது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா யூரின் பாஸ் ஆகாது, இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா யூரின் பாஸ் ஆகும். ஸ்பிங்டர், அந்த ஸ்பிங்டர் பேர்னா இன்டர்னல். இன்னொரு ஸ்பிங்டர் யுரேத்ராவில் அடியில் இருக்குது, அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர். பாருங்கள், 2 ஸ்பிங்டர் இருக்குது. ஸ்பிங்டர்னால் வால்வு லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு மூடி மாதிரி வேணா திறந்துக்கிடுறது, வேண்டாம்னா என்னது அப்படின்னு பார்த்தா க்ளோஸ் பண்ணுறது. அதே தான் என்னது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ யுரேத்ரா வந்து ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பிங்டருக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லணும். ரைட். When the bladder is empty, the inner lining arranged in the bolt. Sorry. See here. எப்போ வந்து பிளாடர் வந்து எம்டியாக இருக்குதோ, the lining, inner lining is arranged in the fold. ஃபோல்டுன்னா வந்து மடிப்பு மாதிரி. அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன பேர்? ரிகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மடிப்பாக இருக்கும், சுருங்கி போய் மடிப்பாக இருக்கும். சட்டையை எப்படி கசக்கி வச்சோம்னா எப்படி இருக்கும், அப்புறம் அயன் பண்ணோம்னா எப்படி ஆகிடும், நல்லா பளிச்சுனா. அதே மாதிரி எப்போ யூரின் சேருதோ இந்த ஃபோல்டு எல்லாம் மறைஞ்சிடும், ஃபோல்டிங் எல்லாம் அப்படியே மறைஞ்சிடும். ஸோ சுருங்கி போய் இருக்கும் எப்போ யூரின் இல்லை அப்படின்னா. அந்த அரேஞ்ச்மெண்ட்டு ஃபோல்டிங்க்கு பேர் என்ன பேர்? ருகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்னச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் ஃபுல்லாக அப்படியே நல்லா அழகாக அப்படி வெல்வெட் மாதிரி ஆகிடும், ஷைனிங் ஆகிடும். எப்படி சட்டையை வந்து சுருக்குனா எப்படி இருக்கும், அதை அயன் பண்ணால் எப்படி இருக்கும், அதே மாதிரி. The bladder is distensible but it contains 300 to 400 ml of the urine. Awareness of the desire to urinate is initiated, but the total quantity, the capacity is more than 600. Is an important point. ஒரு ஆளோட யூரின் டேங்க், யூரினரி பிளாடரோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 600 ml, ஐ மீன் 600 ml. பட் ஒரு ஆளுக்கு யூரின் பாஸ் பண்ணுற அவேர்னஸ் எப்போவுமே வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா 300 to 400 ml டேங்கில் ஃபுல்லான உடனே யூரின் பாஸ் பண்ணு அப்படின்னு பிரெயினுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும். ஆனால் கெப்பாசிட்டி எவ்வளவு? டபுள் த குவான்டிட்டி இருக்கும். ஆனால் ஃபுல்லாகிடக்கூடாது. அதுக்காக என்னச்சு அப்படின்னு பார்த்தா 300 400 வந்த உடனே பிரெயினுக்கு ஒரு அவேர்னஸ் போயிடும், ஐயா டேங்க் ஃபுல்லாகிடுச்சுது, டேங்கை வந்து என்னச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணு அப்படின்னு. ஆனால் டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளவு? 600 ml. எவ்வளவு? 600 ml. ரைட். இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? ரிசர்வேயர் ஃபார் த யூரின் டேங்க். யூரினை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து யூரினை யுரேத்ரா வழியாக எக்ஸ்பெல் பண்ணுறது. எப்படி எக்ஸ்பெல் பண்ண? சுருங்கும். டெட்ருசல் மசில்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா சுருங்கிறது. ஸோ 2 ஃபங்க்ஷன். யூரினை ஸ்டோர் பண்ணி வைக்குது, யூரினை பாஸ் பண்ணுது, அவ்வளவு. ரைட். ஸோ the bladder is a very important one when compared with the other 2 organs. The bladder is a very important one. ஏன்னா இதை பேஸ் பண்ணி அடுத்த டாபிக் இருக்குது. ஸோ பிளாடருங்கிறது இஸ் அ ரிசர்வயர் அண்ட் பியர் ஷேப்டு ஆர்கன். அவள் யூரின் ஃபுல்லான எப்படி மாறிடும்? ஓவல் ஷேப்பில் மாறிடும். 3 சர்ஃபேஸ் இருக்குது அண்ட் 3 லேயர் இருக்குது. அவுட்டர் லேயர் என்ன? கனெக்டிவ் டிஷ்யூனால் ஆனது. மிடில் லேயர் என்னதுப்பா? மசில்ஸ் லேயர். என்ன மசில்? டெட்ருசர் மசில் தான். இன்னர் லேயர் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்சிஷனல் எபித்தீலியம். அண்ட் இந்த ட்ரைகோன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைகோன்னா என்ன அர்த்தம்? 3 ஹோல், 2 யுரேத்ரா வந்து சேருது, கீழே உள்ள
சாரி யுரேட்டர்ஸ் 2 சேருது, கீழே உள்ள யுரேத்ரா 3 சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரைகோன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். அடுத்து இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். யூரினை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அண்ட் லாஸ்ட் பார்ட் ஒரு சின்ன நீளமாக இருக்கக்கூடிய குழாய், அதுக்கு பேர் என்ன பேர் யுரேத்ரா. யூரினை பாஸ் பண்ணக்கூடிய குழாய் தான் கீழே இருக்கு பாருங்க யுரேத்ரா. ரைட். இந்த யுரேத்ரா ஏன் வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மேலுக்கு வேற மாதிரி இருக்கும், ஃபீமேலுக்கு வேற மாதிரி இருக்கும். See this from this diagram you can make out. See தான் இருக்கு பாருங்க. பிளாடர் மேலுக்கு எப்படி இருக்குது, இந்த யுரேத்ரா ஃபீமேலுக்கு எவ்வளோ சிறுசாக இருக்குது பாருங்க. அண்ட் ஃபார் மேலுக்கு பாருங்கள் அப்படியே கீழே வந்து வளைஞ்சு அப்படியே பெனிஸ் வழியாக வெளியே வருது பாருங்க. See here. பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீமேலுக்கு பார்த்தோன்னா 2 ஹோல் இருக்குது ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில். ஒரு ஹோல் வந்து யுரேத்ராவுக்கு, இன்னொரு ஹோல் வெஜைனா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தோம்னா ஜென்ஸுக்கு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஹோல் தான். அதில் தான் யூரின் பாஸ் ஆகுது, அதில் தான் செமன் பாஸ் ஆகுது. ஆனால் இங்கே இன்டர் கோர்ஸுக்கு செப்பரேட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வெஜைனா, அண்ட் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக என்னது அப்படின்னு பார்த்தோம்னா யுரேத்ரா. ரைட். ஃபஸ்ட்டு ஃபீமேலுக்கு பார்ப்போம். இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 4 சென்டிமீட்டர், ரொம்ப சின்னது 4 சென்டிமீட்டர் நீளம் தான். இட் ரன் டவுன்வர்ட்ஸ் அண்ட் ஃபார்வர்டு, கீழே வந்து அப்படியே முன்னாடி போகும். அண்ட் ஓப்பன் அட் த எக்ஸ்டர்னல் யுரேத்ரல் ஆரிஃபீஸ், எக்ஸ்டர்னல் யுரேத்ரல் ஆரிஃபீஸில் போய் ஓப்பன் ஆகும். அண்ட் கார்டர்டு பை த எக்ஸ்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர் விச் அண்டர் த வாலண்டரி கண்ட்ரோல். எக்ஸ்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர், 2 ஸ்பிங்டர் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஒன்று மேலே இருக்கும் இன்டர்னல், இன்னொன்று வந்து என்னது எக்ஸ்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர். பாருங்க சி இது இன்டர்னல். நான் இப்போ இதை பற்றி படிக்கிறது 2வது இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் யுரேத்ரல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்பிங்டரை கண்ட்ரோல் பண்ணுறது அண்டர் வாலண்டரி கண்ட்ரோல், உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். நீ நினச்சோம்னா அதை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்டா கண்ட்ரோல் பண்ணிடலாம். அண்ட் மேலுக்கு பார்த்தோன்னா இந்த யுரேத்ரா ரொம்ப நீளமாக இருக்கும். எவ்வளவு 19 to 20 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் இது எதுக்குள்ளே போகும், யுரேத்ரா லைஸ் வித்தின் த கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம், த ஸ்பைனிங் பெனிஸோட கார்பஸ் ஸ்பாஞ்சியோசம்ங்கிற பார்ட்ஸ்க்குள்ளே போகக்கூடிய அந்த பார்ட்டு தான் என்னது அப்படின்னு தான் இருக்கு பாருங்க. பெனிஸ் உள்ள அப்படியே ஒரு குழாய் மாதிரி வரும், அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மேல் யுரேத்ரா. அண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் 2 ஸ்பிங்டர் இருக்கும், ஒன்று ஆரம்பிக்கிற இடத்துல, இன்னொன்று முடிகிற இடத்துல. ஆரம்பிக்கிற இடத்துல உள்ள ஸ்பிங்டருக்கு பேர் இன்டர்னல் ஸ்பிங்டர், கீழே உள்ள ஸ்பிங்டருக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர். இன்டர்னல் ஸ்பிங்டர் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்மூத் மசில் ஃபைபர் அட் த நெக் ஆஃப் த பிளாடர் அபோவ் த ப்ரோஸ்டேட் கிளாண்ட். ப்ரோஸ்டேட் கிளாண்டுக்கு மேலே இருக்கும், நான் மேலுக்கு சொல்லியிருக்கேன். எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர். அதில் என்ன இருக்கும், ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர்ஸ் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கும். ரைட். எப்படி இருக்கும், சேம் லைக் மித்த 2 பார்ட்ஸையும் மாதிரி இதுலேயும் 3 லேயர். வெளியே உள்ள லேயர் என்னது, மசில்ஸ் லேயர். இட்ஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் த பிளாடர், பிளாடரோட தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய யூரினரி பிளாடரோட கண்டினியூஷன் பார்ட். அது சப் மியூக்கோசா. ஸ்பாஞ்ச் லேயர், ஸ்பாஞ்ச் லேயர்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே என்னது சாஃப்டாக இருக்கக்கூடிய லேயர். அதுக்குள்ளே என்ன இருக்குது, பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ். அடுத்து உள்ளே இருக்கு பாருங்க இன்னர் மோஸ்ட் லேயர் ஸ்ட்ரேட்டிஃபைடு ஸ்கொயமோஸ் எபித்தீலியம். ஃப்ரம் திஸ் டயக்ராம் யூ கேன் மேக் அவுட். சி ஒரு குழாய் மாதிரி இருக்கு பாருங்க, இந்த குழாய் மாதிரி இருக்கு பாருங்க, அடுக்காக இருக்கு பாருங்க வெளியே அவுட்டர். அண்ட் அதுக்கு அடுத்து ரெண்டுமே மசில்ஸ் லேயர். அதுக்கடுத்து சப் மியூக்கோசா, அப்படி எபித்தீலியல், எபித்தீலியா மியூக்கோசா, அப்புறம் நடுத்தில் உள்ள லியூவன். லியூவன்னா அந்த வாட்டர், அது வழியாக தான் யூரின் பாஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் மேட் அப் வித் 3 லேயர். அண்ட் ஃபங்க்ஷன் என்னது, இட் கேரி த யூரின் ஃப்ரம் த பிளாடர் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல். மேலுக்கும் ஃபீமேலுக்கும் என்ன செய்யுது, பிளாடர்லேருந்து யூரின் எடுத்து பண்ணி பாஸ் பண்ண வைக்குது. அண்ட் ஃபார் மேலுக்கு வந்து செமனை எடுத்துகிட்டு வருது, இது வழியாக தான் செமன்னு வருது. மேல் செமன் ஆல்சோ கேரி டூரிங் எஜாக்குலேஷன். எஜாக்குலேஷன் டயத்தில் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா செமன் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா வருது. ரைட். ஓகே, தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள் பாட். என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே நான் 3 பார்ட்ஸ் தான். என்னது அப்படின்னு பார்த்தோம்னா
ட்ரிபிள் யூ யுரேட்டர். கிட்னியை பற்றி கிட்னிலேருந்து வரக்கூடிய 2 குழாய்க்கு பேர் தான் என்ன பேர்? யுரேட்டர். அதனுடைய வேலை என்ன? கிட்னியில் உருவானக்கூடிய யூரினை வந்து அப்படியே பிளாடருக்கு பாஸ் பண்ணுறது. இது 3 லேயர்ஸ்னால ஆனது. அவுட்டர் லேயர், மிடில் லேயர் அண்ட் இன்னர் லேயர். பிளாடர் யூரின் டேங்க்னு சொல்லுவோம், ரிசர்வயர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுவும் 3 லேயர்ஸ்னால. அவுட்டர் லேயர் இஸ் லூஸ் கனெக்டிவிட்டி டிஷ்யூ அண்ட் மிடில் லேயர் இஸ் டெட்ரூசர் மசில்ஸ்னால ஆனது அண்ட் இன்னர் லேயர் இஸ் மியூகோசா லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அண்ட் 3 ஹோல்ஸும் சேர்ந்து ட்ரைகோன் மாதிரி ஒரு அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா உருவாகும். அண்ட் ஒரு யூரினோட அந்த பிளாடரோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 600 ml. பட் 300 to 400 ml யூரினில் இந்த டேங்கில் ஃபுல்லானாலே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா யூரின் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வந்துடும். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்னது? யூரினை ஸ்டோர் பண்ணிவிட்டு அது யுரேத்ரா. யுரேத்ராங்கிறது ஒரு நீளமான குழாய். இது மேலுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஃபீமேலுக்கு வேறு மாதிரி இருக்கும். மேலுக்கு எவ்வளவு? 4 சென்டிமீட்டர், ஃபீமேலுக்கு 4 சென்டிமீட்டர் லாங். மேலுக்கு எவ்வளவு? 19 to 20 சென்டிமீட்டர் லாங். அண்ட் இது 3 லேயர்ஸ் தான் ஆனது. என்ன லேயர்? மசில் லேயர், சப்மியூகோசா அண்ட் மியூகோசா லேயர். அதனுடைய வேலை என்ன? யூரினை பாஸ் பண்ணுறது, அவ்வளோ. they carry the urine from the blood for male and female. அண்ட் மேலுக்கு மற்றும் செமனையும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ் பண்ணுது. செமனும் யுரேத்ரா வழியாக தான் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ் பண்ணுது. ரைட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா மிக்டுரிஷன்னா என்ன, ஒரு யூரின் எப்படி பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ.